ரோல் கேமரா சவுண்ட் ஆக்ஷன். சந்திரன் வந்தது இந்த சினிமாதா, இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா, ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதா. ஒரு பெரிய பெரிய காட்சி கொடுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை டி. சிவா சார் மற்றும் ஆர்ய சார் வெளியிட நம்மளோட டைரக்டர் டாக்டர் அமர் சார், யுகபாரதி சார் அண்ட் சுஜாதா மோகன் மேம் அந்த ஹோல் டீம் ஆஃப் ரூட் நம்பர் 17 பெற்றுக்கொள்வார்கள். உண்மையாகவே நண்பர் ரமேஷ்காக தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவருக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்று வரணும்னு எப்பவுமே நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில் இந்த படம் நல்ல ரூட் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் லுக், டிஃப்ரெண்ட் கெட்டப், இந்த பார்த்த விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இட்ஸ் டூ குட், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு சம்திங் எங்கேஜிங்காக இருந்தது ஒரு ஃப்ரேமும். கண்டிப்பாக அந்த படம் இந்த டைரக்டருக்கு புதுசாக ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் அமர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக இருக்கணும். சேம் டைம் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லைஃப் அந்த படம் கொடுக்குன்னு நம்புகிறேன். நான் நிச்சயமாக ட்ரெய்லர் நீங்கள் டெஃபரெண்டாக பாருங்கள். இன்னொரு 24 ஹவர்ஸில் பெரிய வைரல் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப வெரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கண்டிப்பாக ரமேஷ் சார், இட் வில் பி பிக் ஃபில்ம் ஃபார் யுவர் கேரியர் டெஃபினெட்லி. ஐ விஷ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களோட சப்போர்ட். தமிழ் படம் இப்போ பண்ண அதே சார் கூட, அது இல்லாம இந்த படத்துல ஜித்தன் சார் எல்லாம் பண்ற டைம்ல இருக்கு. என்னன்னா இப்ப நான் பேசணும் எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு அவங்கள நான் பயப்படுத்திட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணேன். எது ரிஸ்கா இருந்தது. ஏன்னா ஜித்தன் சார் எல்லாம் இந்த லெவலுக்கு பண்ணுவாருன்னா சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. ஏன்னா ஒரு மணிக்கூர் போல நான் ரோப்பரை கட்டி நான் அவரை போட்டு சித்திரவதை பண்ணியிருக்கேன். அது சாரி சார். ஏன்னா அதே மாதிரி மேடம் அவங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கேன். ஆனால் அந்த படத்தில் நான் பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்து அதை நல்ல லெவலில் கொண்டு வர்றதுக்காக உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது. காரணம் எனக்கு தமிழ் தெரியாது, மலையாளி. தமிழ் தெரியாத தமிழ் படம் பண்ண மலையாளி. ஆனால் தமிழ் எனக்கு பெரிய ஒரு இஷ்டம். தமிழ் பேசணும்னு எனக்கு பெரிய ஆசை. ஒரு காரியம் மட்டும்தான் தரும், நான் செய்யல அதான் இல்லை. Sir, I am here to translate, sir. No problem. മലയാളത്തിൽ വലിയ വ്യത്യാസമൊന്നും ഇല്ല. എല്ലാവർക്കും തമിഴ് അറിയാം, തമിഴ് അറിയാം, മലയാളം അറിയാം. എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. ഓക്കെ ഓക്കെ. അപ്പൊ ഒരു കാര്യം പറയാനുള്ളൂ. ഇത് ഡോക്ടർ, പ്രൊഡ്യൂസർ ഡോക്ടറും ഞാനും ഒരു പ്രൊഡ്യൂസറും ക്യാമറമാനുള്ള ബന്ധമല്ല. അദ്ദേഹം ഡോക്ടറാകുന്നതിന് മുന്നേ ഞാനൊരു സിനിമാറ്റോഗ്രാഫർ ആകുന്നതിന് മുന്നേയുള്ള ബന്ധമാണ്. അതിലേക്ക് അഭിലാഷം വന്നു. അതിലേക്ക് നമ്മുടെ മലയാളത്തിലെ ബെസ്റ്റ് ഔസഫിന് സാർ വന്നു. ഞങ്ങൾക്ക് 2 പടം, ഔസഫി സാറിന്റെ ഫസ്റ്റ് തമിഴ് പടം, 2ാമത്തെ പടം ഞങ്ങൾക്ക് ചെയ്യാൻ പറ്റും. അതൊരു വലിയ ഭാഗ്യമാണ്. എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം എൻ്റെ ലൈഫിൽ ഒരിക്കലും പ്രതീക്ഷിക്കാത്തൊരു സാധനമാണ് ഔസഫി സാറിന്റെ കൂടെയുള്ള ഒരുപാട് ദിവസങ്ങൾ അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ ചെന്നൈ സിറ്റിക്ക് നടന്നതൊക്കെ ഇന്നത്തെ ചെറിയ കലാകാരന്മാർക്ക് ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റാത്തതാണ്. ഇപ്പോഴും അത് എന്നെ മനസ്സിലുണ്ട്. അതുപോലെ ജിത്തൻ സാർ, കാരണം ഇത്രയും വലിയൊരു ഇൻഡസ്ട്രിയിൽ വന്നൊരാൾ, മലയാളം ഇൻഡസ്ട്രിയിൽ തുടക്കക്കാരെന്ന് പറഞ്ഞാൽ 10-15 മലയാളം സിനിമകൾ എഴുതിയിട്ടുണ്ട്, തമിഴ് പടം ചെയ്തു. എന്നിരുന്നാൽ പോലും ഒരു കമ്പാർട്ട്മെന്റിൽ ചെറിയൊരു ക്യാമറമാന്റെ കൂടെ വലിയൊരു ആർട്ടിസ്റ്റ് കൂടെ ഇതിനും, അതുപോലെ ഇതിനുള്ള എല്ലാ ആർട്ടിസ്റ്റുകളും എല്ലാം ടീമായിട്ട് വർക്ക് ചെയ്യുന്നത് മാത്രമേ ഒരു നല്ല പ്രോഡക്റ്റ് പുറത്തേക്ക് വരുള്ളൂ. ഫൈറ്റ് മാസ്റ്റർ, നല്ല പ്രൊഡ്യൂസർ, നല്ല മ്യൂസിക് ഡയറക്ടർ എല്ലാവരും ഉള്ളതുകൊണ്ടാണ്
നല്ലൊരു പ്രൊഡക്റ്റായി എന്ന് നമ്മൾ വിശ്വസിക്കുന്നു. അതിനെ വിജയിപ്പിക്കുന്ന നിങ്ങളൊക്കെ കടന്നു എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണും. പ്രത്യേകിച്ചും മീഡിയാസാണ് ഏത് വിഷയവും നല്ലതും എല്ലാം മീഡിയയുടെ കയ്യിലാണ്. പ്രത്യേകിച്ച് സോഷ്യൽ മീഡിയ എല്ലാം മീഡിയ. അതുകൊണ്ട് ഈ ചിത്രം ഈ ചെറിയ കലാകാരന്മാരുടെ അഹങ്കാരമില്ലാത്ത ജാടയില്ലാത്ത വളരെ നിഷ്കളങ്കമായ കുറച്ച് നോട്ടത്തിന്റെ ഒരു സിനിമ ഒരു വലിയ വിജയത്തിലേക്ക് എത്തിക്കാൻ എല്ലാവരോടും അഭ്യർത്ഥിക്കുന്നു. താങ്ക് യു വെരി മച്ച്. Thank you, sir. Thank you. Hi, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank each and every one of you for coming here. And Road number 17 is my first Tamil movie. நான் தமிழில் பேசும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐ born and brought up in Kerala. ஸோ என்னோட தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்ட் அல்ல. And actually I want to speak a lot, but because of this barrier, language barrier, I'm not able to, but I'll try to speak. Okay. And I would like to thank Abhilash sir, our director, producer sir Amal sir, and our cameraman Prashant sir and Charlie. They're really dedicated people. Literally, they are really dedicated to their work. That you can see if you watch this movie, then you can understand that. And especially our fight master Jackie John. So thank you so much for helping me. Because of him only I'm alive right now. I'm feeling that. And I want to thank my parents and my friends. Because of them only I'm standing over here. If I miss any names, please forgive me. And நம்மளோட மூவி வந்து ரிலீஸ் பண்ண போறது. மேம் நீங்க தப்பா பேசினா நம்ம பசங்க எல்லாம் லைக் பண்ணுவாங்க. பிகாஸ் தமிழ்நாடு பாய்ஸ் லைக் கேரளா கேர்ள்ஸ். எனக்கு தமிழ்நாடு பசங்க இஷ்டம் தான். பிடிக்கும் 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 மாமா அப்பா கிளாப் பண்ணுங்க அவங்களுக்கு. பாருங்க எல்லாம் ஆல் தமிழ்நாடு பாய்ஸ் வெரி ஹாப்பி மேம். ஸோ டோன்ட் வரி, நீங்க என்னன்னா நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் I like Tamil movies also. Okay. And especially Jitin sir, thank you so much. And Ajmi for supporting me. And I'm really honored to share this stage with such great artists, Shweta ji and Sujata ma'am and Aisapachan sir. Thank you so much. And நீங்க வந்து நல்லா தான் தமிழ் பேசுறது. இது வந்து அடிப்பொலி சென்டென்ஸ். எனக்கு மலையாளத்துல செஞ்சதுனால அடிப்பொலி அவ்வளவுதான். அடிப்பொலி எனக்கு மலையாளம் பாய்ஸ் இஷ்டமான. எங்க தமிழ்நாடு பாய்ஸுக்கு நிறைய பேர் வந்திருக்குங்க. ஐயோ எங்க தமிழ்நாடு பாய்ஸுக்கு கேரளா கேர்ள்ஸ் சிஸ்டம், தமிழ்நாடு கேர்ள்ஸுக்கு கேரளா பாய்ஸ் சிஸ்டம். அதுக்கு ரீசன் வந்து எனக்கு தெரியல அது என்னன்னு தெரியல. அதனால விஜய் சாரை பார்த்துட்டு அந்த ரொமான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் செட் ஆயிருக்கு. உங்களுக்கு விஜய் சார் பிடிக்கும். ஆனா அங்க பகத் சாஸ்திரம் ரொம்ப பிடிக்கும், பேக்கர் சில்மான் ரொம்ப பிடிக்கும், அவங்க வயசாரும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நம்மளும் ஒரே ஸ்டேட் தான். நோ ப்ராப்ளம். Okay, thank you so much. அவங்க பியூட்டிஃபுல்லா தமிழ் பேச ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் அவங்களுக்காக. அண்ட் thank you so much. இதே மாதிரி நிறைய தமிழ்ல நீங்க நிறைய வளர படம் பண்ணணும் மேம். thank you so much. thank you. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பியூட்டிஃபுல் சாங் நீங்க கேட்டீங்க. இந்த சாங் ஃபார் இவ்வளோ அமேசிங் க்ரூ உள்ள இந்த மூவிக்கு இந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் போய் சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ஈவினிங் எனக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் என்னன்னா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் ஆஃப் ஆல் டைம், our dearest Avseth Bachchan uncle, my dearest Avseth uncle, Kerala, he is the senior most composer இப்போ 40-50 years ago. He has given us so many classics. எங்களுக்கு கொடுத்திருக்காரு Avseth Bachchan uncle. So நான் Avseth uncleக்கு என்ன ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்திருக்காரு. அண்ட் இப்போ சார் வந்து அங்கிள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில his first movie. I don't know why it took him so long. ஏன் அங்கிள் ஏன் இவ்வளோ நாளா நீங்க வரல? பட்
better late than never. Welcome to Tamil film industry. எல்லோரும் கண்டிப்பாக அவசைப்பச்சன் அங்கிளை with open heart, open arms எல்லாரும் வெல்கம் பண்ணோம். தமிழ் நம்ப மக்கள் எல்லாரும் அங்கிளோட சாங்ஸ்க்கு உங்களோட லவ் கொடுக்கணும். such an amazing composer and இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கொடுத்திருக்காரு யுகபாரதி சாரோட வரிகள்ல. so thank you so much uncle once again. அபிலாஷ் அவர்களுக்கு best wishes to the team. You have such an amazing crew. And Jitin sir, I'm waiting to watch this movie. And Anju, to you also, you look so pretty. So thank you so much and looking forward to watching this movie. Thank you. அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம் மேம். அது வந்து நாங்க லைவ்ல கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இல்ல இந்த பாடல் இல்லைன்னா அவசிய பச்சன் சார் பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நீ இப்போ லேட்டா வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காரு மேம். அதனால அவருக்காக ஒரு டெடிகேஷன் நீங்க வந்து பண்ணணும் ஆன் ஸ்டேஜ். எங்களுக்காக வேண்டாம், சாருக்காக ஒரு டெடிகேஷன். மலையாள பாட்டா? எந்த அங்கிள் எந்த பாட்டா வரண்டே? தமிழ் பாட்டு. ஓகே, இல்ல இதே பாடுறேன். லிரிக்ஸ் ஞாபகம் இல்ல, இப்ப பாடிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. லிரிக்ஸ் இல்லாம மேம் உங்களுக்கு பிடிச்ச சாரோட சாங் கூட நீங்க எதனா பாடுறேன்னா பாடலாம். மலையாளத்துலயா? ஏன் மலையாளத்துல எவ்வளவு பாட்டு இருக்கு அவரோட பாட்டு இல்லையே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு பாடுறேன். இதோட சரணம் also sir வந்து melody maker, love uncle and மலையாளத்துல இருந்து என்னோட மோஸ்ட் ஒரு பெரிய ஹிட் சாரோட மியூசிக்ல வந்து அங்கிளுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்ச மூவி இது. தேங்க்யூ ஸோ மச், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ மேம். ஒரே ஒரு சப்தம் நீங்க ஸ்டேஜ் வைக்கணும். நம்ம சுஜாதா மேம் டு தி ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a big congrats to the full team. trailer அப்படி பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, டைரக்டர் அபிலாஷ், எனக்கு அபிலாஷ் வந்து ஃபர்ஸ்ட் பேசிய போது அபிலாஷ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப சிரிச்ச முகம் அப்படி. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா தெரியற ஒரு குவாலிட்டி அது. அண்ட் அந்த ட்ரெய்லர் இஸ் so beautiful and the song is also beautiful. Actually நான் ஜாஸ்தி ஐ திங்க் என்னோட நான் பாடின டைம்ல ஜாஸ்தி இப்படி ஆடியோ லான்ச்சுக்கு போனதில்லை. ஸ்வேதாவோட ஒண்ணுமே நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் ஐ ஹெல்ப் பண்ணி அது மெயின்லி ஃபார் அவசர் பேட்டன் பிகாஸ் ஹீ இஸ் so special for all of us. எனக்கு அவங்க he is a guru only. எங்களுக்கு நிறைய பாட்டு அந்த பாடுற டைம்ல நிறைய he has given so much of என்ன சொல்றது ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் அஸ் அந்த ரெக்கார்டிங் டைம்ல எல்லாம். அண்ட் ஃபார் ஸ்வேதா ஆல்சோ, ஸ்வேதாவோட ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட சாங்க்கு தான்.
ஸோ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ஏஜப்பேட்டா. ஸ்வேதா சொன்ன மாதிரி இன்னொரு அவங்களோட நிறைய படங்கள் வரட்டும், நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுங்க. அண்ட் வேற என்ன வாழ்த்துக்கள், இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு மனசார வாழ்த்துறேன். ஆல் தி பெஸ்ட் ரமேஷ். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை தியேட்டர்ல பார்த்துருக்கேன் அபிலாஷ் சார் கூட. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா அண்ட் வெரி மியூசிக்கலா ஒரு காட்சி நீங்க பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா டிஓபி சார் பண்ணியிருக்காங்க. அதுல மெயினா ஜித்தன் ரமேஷ் சார் பத்தி நான் சொல்லியே ஆகணும். ரொம்பவே நல்ல லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஆர் சீயிங் ஹிம் as very sweet nice simple person. ஆனால் இந்த படத்துல பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதுல ஒரு சாங் நம்ம பார்த்தோம். ப்ரொடியூசர் பத்தி நான் சொல்லியே ஆகணும், அமர் சார் பத்தி. ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே ரொம்ப இவ்வளோ அன்பா ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பத்தி சொல்லணும்னா இஸ் சச் அ டேலண்டட் டைரக்டர். ரொம்பவே ஒரு லைக் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன். இன்பிட்வீன் அவங்க பிரேக் விட்டா ஏன் அவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள் அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்துல படம் நடிச்சிருக்காங்க. இதுல நடிச்ச லீட் ஆக்டர் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதுல நடிச்ச லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தைல இருந்து எல்லாருமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல. போயிட்டு இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு புது முயற்சி அவங்க சைட்ல இருந்து. சின்ன படங்களை இப்போ இப்படி இருக்கிற அப்கமிங் மூவிஸை போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை பாருங்க. இந்த விழாக்கு என்னை கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா தமிழ்ல பேச. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன மிஸ்டேக், நான் இந்த படத்தில் நடிச்சிருந்தா நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு ட்ரெயிலர். ஃபர்ஸ்ட் அபி பேசும்போது ரொம்ப சண்டைக்காரன்னு வர சொல்லிடுறேன். எப்ப பாரு சண்டை போடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ரொம்ப ஆரோக்கியமான சண்டையா இருக்கும். ஏன்னா எப்பயுமே சண்டை போடுறது ஸ்கிரிப்டுக்காக தான். ஸ்கிரிப்ட் பேச உட்காந்தாலே சண்டை தான் ரெண்டு பேரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நண்பர். சொல்லும்போது சொன்னீங்க ஃபர்ஸ்ட் படமும் சேம் ப்ரொடியூசர் அப்படின்ட்டு. அடுத்த படமும் அதே ப்ரொடியூசர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா ப்ரொடியூசர் பணம் கொடுத்து வேலை செய்தாலும் சார் தான் எல்லா வேலையும் செய்யறது. அதான் ப்ரொடக்ஷன்ல டீ எனக்கு தெரியல, ஷூட்டிங்ல ரமேஷ் பிரதர் தான் கேட்கணும். ப்ரொடக்ஷன்ல டீ கொடுத்து அவர் தான் கொடுத்தாரா? அந்த மாதிரி எல்லா வேலையும் நான் பழக நாள்ல இருந்து எல்லா வேலையும் ஒரு இடத்துல நிக்கிறதே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்காரு மனுஷன். ஸோ அதுக்காக அடுத்த படமும் ப்ரொடியூசர் கொடுப்பாருங்க. ஸோ கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் ஹவுசன் சார், ஐ எம் சோ பிளஸ். இந்த பக்கத்தில் உட்கார்ந்தது எனக்கு பெரிய ரொம்ப ஐம் ஃபீலிங் சோ பிளஸ். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல சுஜாதா சிசிலாம் இருக்கும்போது நான் அவங்க எல்லாரும் பக்கத்துலையும் உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப ஐ எம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். அண்ட் ரமேஷ் பிரதர், இப்பதான் வரும்போதே சொன்னேன் ஜப்பான்ல நடந்த விஷயம். அண்ட் இப்போ வர பேசுங்க சொன்னாங்க, ஃபரானா விஷயம் சொன்னாங்க. இப்போ சமீபத்தில் வர படங்கள்ல நோட் பண்ற அளவுக்கான ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங் வெளியே வந்துட்டே இருக்கு. அது எப்படி சொல்றது, எல்லாரும் சொன்னாங்க எல்லா வெளியே இல்லை, அப்படிலாம் இல்லவே இல்லை. சினிமால நிரந்தர வெற்றியும் இல்லை, நிரந்தர தோல்வியும் இல்லை. நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான், நம்ம நடிச்சுட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கான ரசிகர்கள் எங்கேயும் இருந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் பெருசா பார்க்கறதே இல்லை. வெற்றி தோல்வின்றது நம்மளுடைய சம்பளம் ஏறும் போதும் நம்மளுடைய டேட் இல்லாம போகும்போது தான். பட் நம்ம ஆத்ம திருப்தி நடிச்சுட்டே இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. நீங்க அதை சிறப்பாக செஞ்சுட்டே இருக்கீங்க. எனக்கு இதுல பார்க்கும்போது 2 லுக் ரொம்ப அழகா இருக்கு. ஒரு லுக்ல என்ன நான் எப்பவுமே நடந்து பார்த்து ரொம்ப ஒரு வெயிட் வச்சு அப்புறம் பேக் வச்சிருக்கீங்க. ஸோ வெரி நைஸ். அண்ட் லுக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அண்ட் நியூ கமர்ஸ் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வெல்கம் டு தமிழ் சினிமா.
தமிழ் சினிமா வந்து லாங்குவேஜ்லாம் ஒன்றும் பேரியர்லாம் இல்லைங்க. இந்த சினிமா அந்த சினிமாலாம் இல்லை, எந்த சினிமா இருந்தாலும் சினிமா தான். அது நடிப்பு நம்ம எங்கே கொடுத்தாலும் மக்கள் ரசிச்சாங்கன்னா நம்மளை கூட்டி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். அண்ட் மொத்தமாக இந்த டீமுக்கு தேங்க்யூ. அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தியேட்டரில் பாருங்க. அதுக்கு போனது தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சார், நான் மிஸ்டேக்கா சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பா அடுத்த படத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நீங்க ஒரு மொமெண்ட்காக நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹாப்பியா இருங்க, சந்தோஷம் இருங்க. அண்ட் ரூட் நம்பர் 17 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. நிஜம் சார், அதுக்காக ஒரு பெரிய பெரிய கைப்பற்றி தேங்க்யூ சார். நன்றி சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக மறுநாள் நன்றிகள். அக்கா